ஹாய் மக்களே, இன்றைக்கி இங்கே குளிக்க வந்தோம். ஆரம்பில் டேமுக்கு, ஐயனார் கோயிலுக்கு குளிக்க வர்ற எந்த டைமும் எப்போயுமே இந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு வீடியோ எடுத்து போடணும்னால நீங்கள் என்ன திட்டுறதுனாலும் திட்டிக்கோங்க. இந்த வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். இந்த இடத்துல தான் தண்ணி வருது, வேறு எங்கேயும் தண்ணி வரல. வெயிலுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுலேருந்து நம்ம ராஜபாளையத்து மக்கள் தான் அதிகம் வந்து குளிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்படி சாம்பல் இப்படி மனுஷன் எழுந்து இந்த கூடி எல்லாம் உடச்சி போட்டு இந்த துணிமணியெல்லாம் அப்படி போட்டு போனாங்கன்னா இங்கே சின்ன பிள்ளைங்க வந்து குளிக்கிறாங்கல்ல, இதுக்கு எவ்வளோ தூரம் இங்கே பாருங்க, தண்ணி இங்கே வருது. இதுக்கு எவ்வளோ தூரம் இங்கே வந்து இப்படி கர்மம் கழிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சாம்பல் இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே கர்மம் கழிக்கவே கூடாது. இது வந்து நீர்காத்த ஐயனார் கோயில். இந்த கோயிலில் வந்து கர்மம் கழிக்கக்கூடாது. சிவன் கோயிலில், பெருமாள் கோயிலில், திருவண்ணாமலை, சஞ்சி மலை, இப்படி இடங்களில் போய் கழிங்க. இங்கே கழிக்காதீங்க. இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து எல்லோரும் வந்து குளிக்கிறாங்க. ஒரு மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பிள்ளை வந்து விளையாடுது, அதை தெரியாமல் அதை கையில் எடுத்துருது. நல்லதா கெட்டதா நம்ம என்னங்க பார்த்தோம். இது உண்மையிலே இதை எடுத்து போடணும்னு நினச்சேன், போட்டேன். ஆனால் இது வந்து நல்லதுக்கா என்னன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இது வந்து எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நகராட்சிகிட்ட சொல்லவா இல்லை நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லவா, எங்கே சொல்லன்னு தெரியலை. எப்படியே கழிக்கிறதா இருந்தாலும் அங்கிட்டு போய் கழிக்க வேண்டியதானே. இங்கே கழித்து இங்கே சின்ன பிள்ளைங்க கையில் எடுத்து விளையாடுதுங்க. நல்லதா கெட்டதான் நம்மளுக்கு தெரியலை. இது எப்படி யார்கிட்ட ஷேர் பண்ணணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட கொண்டு சேர்க்கணுமோ கொண்டு சேருங்க. ஏன்னா நம்மளும் இங்கே எப்போயாவது வந்திருப்போம், சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படி நிறைய இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் மக்களே. நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம தான் இந்த தண்ணியை குடிக்கிறோம், குளிக்கிறோம், எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள்.